நம்ம ஹீரோ ஆரியனும் வேலை கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். அப்ப வீட்டுல வேலை செய்யறாங்க. ஆரியனுக்காக பிளாக் காஃபி போட்டு வச்சிருப்பாங்க. அதை குடிச்சு பாக்குற ஆரியனும் என்ன இவ்வளவு சக்கரை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க இந்த வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அவங்க அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான். ஆக்சுவலா ஆரியனும் அவங்க ஆன்டி ஊர்மிளாவோட கம்பெனி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஊர்மிளாவும் ஆரியன் கிட்ட நான் இங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் உங்ககிட்ட காட்டணும், நீ அமெரிக்கா வரியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஆரியனுமே இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆரியனும் இங்க இருந்து கிளம்பி அமெரிக்கால இருக்க அவங்க ஆன்டியோட கம்பெனியை பார்க்க போறோம். அது பார்க்கவும் பயங்கரமா இருக்கு, ஃபுல்லா ரோபோட்டிக்ஸாவே இருக்கு. அதை பாக்குற ஆரியனுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த நேரம் பார்த்து அவங்க ஆன்டி அங்க வந்து அவனுக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அவனோட ஆன்டி ஊர்மிளாவும் நான் வெளியே கொஞ்சம் போற வேலை இருக்கு, நான் வரத்துக்கு 2 நாள் ஆயிடும், என் மேனேஜர் ஷிஃப்ரா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அவன் நல்லா பாத்துப்பா, அது இருக்கு நீ என் வீட்லயே ஸ்டே பண்ணலான்றத சொல்றாங்க. ஆரியனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறான். ஷிஃப்ரா ஆல்ரெடி அங்க இருக்கா, வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போறா. ஆரியனும் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷிஃப்ராவுமே எனக்கு எல்லா லாங்குவேஜஸுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஷிஃப்ராவுமே ஆரியனை அவன் ரூமுக்கு கூட்டு போறா. பார்த்தா அவனுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ கேமோட கேசட்டுமே அங்க இருக்கு. அதை பாக்குற ஆரியனுமே இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு ஷிஃப்ராவுமே எனக்கும் அந்த கேம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றா. ஆரியன் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்குள்ள அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறா. ஆரியனுக்கு பிடிச்ச மாதிரியே பிளாக் காஃபியும் பண்ணி தரா. அந்த டின்னருமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்கா. அதை பாக்குற ஆரியனுமே இதெல்லாம் உனக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷிஃப்ராவுமே இல்ல இதெல்லாம் ஊர்மிளா மேம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்த நாள் ஆரியனும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஷிஃப்ரா கிட்ட இன்னைக்கு நீ ஃப்ரீயா வெளியே போலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷிஃப்ராவுமே போலான்னு சொல்லிட்டு சொல்றா. 2 பேருமே ஊர் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ஆரியனுமே ஷிஃப்ராக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ ஷிஃப்ரா கிட்ட ஃபுல் டே ஒர்க் பண்றியே, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷிஃப்ராவுமே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆரியனுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்டா வரணுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷிஃப்ராவுமே 3 கண்டிஷன் இருக்கு. 1 அவன் மும்பைல வேலை பார்க்கணும், 2 அவன் பேர் ஆரியனா இருக்கணும், 3வது ஊர்மிளா மேமோட ரிலேட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்கற ஆரியனுமே சிரிச்சுட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷிஃப்ராவுமே மேபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. 2 பேருமே ஜாலியா ஊர் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா ஒரு கார் அமைச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஷிஃப்ராவை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக ஷிஃப்ராக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா அவங்க ஆன்டி ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. அதை பாக்குறவங்க ஆன்டிமே நீ ஏன் சமைச்சிக்கிட்டு இருக்க, ஷிஃப்ரா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஆரியனும் அவளுக்கு ஃபீவர் அதனால ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆரியனும் என்னென்னமோ சொல்லி தடுக்க ட்ரை பண்றான். ஆனா ஊர்மிளா எதுவுமே கேட்காம இப்ப ஷிஃப்ராவை பார்க்கறதுக்காக அவன் ரூமுக்கே போயிடுறா. அங்க பார்த்தா ஷிஃப்ரா படுத்துக்கிட்டு இருக்கா. அதை பாக்குற ஊர்மிளாவும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை கேட்கறா. நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களே ஊர்ல இருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷிஃப்ராவை எழுப்பத்துக்காக போறான். பார்த்தா ஷிஃப்ரா ஒரு அசைவுமே இல்லாம படுத்து கிடக்குறா. ஆரியனுமே ஷிஃப்ராவை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா எந்த அசைவுமே இல்லாம அப்படியே படுத்து கிடக்கிறத பார்த்து இவன் பயந்து இப்ப அவங்க ஆன்டியை கூப்பிடுறான். அவங்க ஆன்டி அங்க வந்து இப்படிலாம் பண்ணா எந்திரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு சார்ஜ் போடுறா. அவ பேட்டரி லோ ஆயிடுச்சு, அவ சார்ஜ் ஆக டைம் ஆகும் வான்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. இதை கேட்கிற ஆரியனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது.